ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஜாவேத் இருக்காரு, கிரிக்கெட் கோச். இன்னைக்கு நம்ம வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்சை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சூப்பர். இப்போ என்னன்னா வந்து நேற்று மேட்ச்சில் வந்து ருத்ராஜ் கெய்க் வெறும் 19 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ப்ரெஷர்னு சொன்னோம். இப்போ வந்து அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் அவுட் தான். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக ஒரு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். அந்த 5 மேட்ச்சில் வந்து 63 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு தோக்கும்போது கேப்டன்சி சரியில்லைன்னு சொன்னோம். திரும்ப ஜெயிக்க ஆரம்பித்தோம். அவர் பேட்டிங்கில் பெருசாக ஆடலைனாலும் பெருசாக பேசலை. பட் திரும்ப நேற்று மேட்ச் வந்து பேர் அடிப்படுது. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக ஃபெயிலியர்னா வெறும் 10 ரனில் தோற்றுருக்கோம். அந்த 10 ரனில் தோற்றது ருத்ராஜ் ஆடி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமே அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம சர்ஃப்ராஸ் கான் இருக்கட்டும், இல்லை பிரேவிஸ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் மற்ற மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ளேம் கேம் அவங்க மேலே போட விரும்பலை. இது ப்ளேம் கேம்னு சொல்ல முடியாது, உண்மையாக பேட்டிங் ஃபெயிலியர் தான். அவருக்கும் அது ரொம்ப கன்சர்ன். இவர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மிடில் படுது, நிறைய நல்ல ஷாட்ஸ் ஆடாது. நாங்கள் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ச் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பெரிய டோர்னமெண்ட். ஸோ நமக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து நேற்று 6வது மேட்ச் ஆடி 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், 4 தோத்துட்டோம். ஸோ இவர் ஃபார்மில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஜெயிச்சோன்னா நமக்கு அதோட இது தெரியாது. ஓகே, பெரிய டோர்னமெண்ட்ப்பா, அவர் ஒரு கம்பேக் தருவார்ப்பான்னு வெயிட் பண்ணலாம். பட் தோக்குறதுனால அதோட கன்சர்னாக வந்து பெருசாக தான் இருக்குது. நம்மளோட அவர் தான் ரொம்ப ப்ரெஷராக இருப்பார். ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நல்லா ஆடுவார்னு நம்பலாம். ஆனால் இப்போ வந்து சிவம் துபே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்கில் வந்து நல்லா இருக்காரு. பட் ஆனால் ஃபீல்டிங்னு வரும்போது லைக் நிறைய சொதப்புறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவம் துபே வந்து சொன்ன மாதிரி பேட்டிங்கில் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். நேற்று மேட்ச் வச்சு சொல்ல கன்சிஸ்டண்ட்டாக வேர்ல்ட் கப்பில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார். பட் ஃபீல்டிங் வந்து உண்மையாகவே வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கார். நம்ம விராட் கோலியோட கேட்ச் விட்டார், அதே சமயம் நேற்று அபிஷேக் சர்மாவோட கேட்ச் விட்டார். ஸோ ஃபீல்டிங்கில் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் என்னன்னா, ஏன் வந்து அவர் முக்கியமான இடத்துல தான் ஒரு ஃபீல்டிங் நிற்க வைக்கிறாங்கன்னு தெரில. பதுக்கிற மாதிரி ஷார்ட் தேர்டு மேன் இந்த மாதிரியான பிளேசஸில் நிற்க வைக்காமல் டீப் ஸ்கொயர் லெக், லாங் ஆன், டீப் மிட் விக்கெட், மிட் ஆன், இந்த மாதிரி வந்து அடிக்கடி பால் வரக்கூடிய ஏரியா, கேச்சஸ் வரக்கூடிய ஏரியாவில் அவர் நிற்க வைக்கிறாங்க, அவர் பேக் பண்ணுறாங்க. பட் ஃபீல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா முக்கியமான கேட்ச் விட்டதுக்கப்புறம் நிறைய பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணாங்கன்னா பவுலருக்கும் வந்து மென்டலியும் அப்செட் ஆயிடுவான். என்னடா ஒரு சான்ஸ் வந்தது, என்னதான் அவன் வந்து காமிக்கலைனாலும் ஓகே கேட்ச் விட்டோன்னா நார்மலாக இருந்தாலுமே மைண்டில் கண்டிப்பாக இருக்கும், வந்த கேட்சும் விட்டான், இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டில் ருத்ராஜ் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி சிவம் துபேவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆஸ் அ ஃபீல்டராக. ஓகே. ஆனால் இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே வந்து 6 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. இப்படியே வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து பிளே ஆஃப் போவோமா? அந்த ஓப் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்றோம், அப்புறம் வந்து இந்த டீம் வந்து என்ன ஒழுங்காக விளாட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. நடுவில் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணோம். திரும்ப வந்து ஓகே டீம் வந்து ஜெயிக்கும் போது எல்லா நாய்ஸும் குறைஞ்சிச்சு. திரும்ப இந்த மேட்ச் தோற்றோன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து T20 கிரிக்கெட் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கிட்டே தான் மேட்ச். அந்த நாளில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அது பெரிய டீம் சின்ன டீம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது வெறும் 20 ஓவர் மேட்ச் தான். ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் இல்லை ஒரு போலர் 2 போலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி மேட்ச் வின் பண்ணிடலாம். நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சே பாருங்கள், நேற்று மேட்ச்சில் வந்து நம்ம சிஎஸ்கே 84 ரன் 60 பாலில் அடிக்கணும். நம்மக்கிட்ட விக்கெட்ஸ் இருந்தது. ஆனால் நம்மளாக தான் செட்டிலான பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட்டை த்ரோ பண்ணோம். அந்த த்ரோ பண்ண காரணத்தினால தான் வந்து மேட்ச் மாறுச்சு. அது ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நம்ம பண்ண மிஸ்டேக். ஆனால் பவுலராக அவங்க அந்த விக்கெட்டில் பேஸே கொடுக்காம ஸ்லோவர் ஒன்னே போட்டுட்டு இருந்தாங்க. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போட்டாங்க. அந்த பவுலிங் அவங்க டிசிப்ளினாக போட்டனால நேற்று வந்து எஸ்ஆர்எஸ் வின் பண்ணுறது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் மாறுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஈஸி. 60 பாலுக்கு 84 அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக விக்கெட்ஸ் கையில் இருக்கும்போது. பட் பவுலர்ஸ் டிசிப்ளினாக போட்டதுனால அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. அதுதான் சொல்ல வரேன். 2 பேட்ஸ்மேன் நினச்சா மேட்சை மாற்றிடுவாங்க. அது ஏன்னா வந்து T20 இஸ் அ ஃபாஸ்ட் கேம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆன் த டேயில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. மெயினாக ஃபீல்டிங் வந்து ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா கேட்ச் விட்டோன்னா அவன் பாட்டுக்கு இன்னொரு 5 ஓவர் 6 ஓவர் நின்னான்னா எங்கேயோ போயிடும் ஸ்கோர். ஸோ இந்த பிளே ஆஃப் ஹோப்லாம் வந்து நம்ம விட தேவையில்லை. கண்டிப்பாக சிஎஸ்கே நல்லா கம்பேக் தருவாங்க. ஆனால் இந்த ஆதிக்கம் செலுத்துகிற டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பஞ்சாப் பார்க்குறோம், ஆர்சிபி பார்க்குறோம், ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி டீம்ஸோட நம்ம ஆட்டிடியூட் லெவலும் சரி, நம்ம வந்து விளையாடுற விதமும் வந்து அவங்க லெவலுக்கு நம்ம ஆடலை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் கற்றுப்பாங்க. ஸோ தோல்விகள் இருந்தால் நம்ம கற்றுப்போம். பட் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக் தருவாங்க.
இப்போ வந்து நேற்று மேட்ச்சில் வந்து டாஸ் வந்து நம்ம வின் பண்ணோம், நல்ல விஷயம். ஆனால் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரன்ஸில் வந்து நம்மளை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? இல்லை, நீங்கள் கேட்குறது நல்ல கொஸ்டின். நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சென்னை வந்து 200 சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சென்னை வந்து 200+ங்கிற ஸ்கோரை வந்து 200 சேஸஸே கிடையாது. கடைசியாக 2018 பண்ணது தான். அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 180+ சேஸஸே வந்து நம்ம பண்ண அவ்வளோ டிஃபிகல்ட்டாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த 2018 அப்புறம். ஸோ அந்த ஃபினிஷர் ரோலும் மிடில் ஆர்டர் ரோலும் பெரிய சேசிங்கில் வந்து ஒரு பெரிய விஷயமே மிடில் ஆர்டரும் ஃபினிஷரும் தான். ஸ்டார்ட் பவர் பிளேயில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கலனாலும் மிடில் ஆர்டரும் ஃபினிஷர் ரோல் தான் வந்து மேட்ச் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நேற்று மேட்ச் வந்து நீங்கள் சொல்கிறீங்க 10 ரன்னு, பட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் வந்து கிட்டத்தட்ட 15 பால் வந்து வைடு போட்டிருக்காங்க. ஸோ 15 பால் வந்து வைடில் மட்டுமே நமக்கு 15 ரன் கொடுத்துருக்காங்க. இன்னும் நோ பால் பார்த்தீங்கன்னா 2 நோ பால் நினைக்கிறேன். ஸோ 17 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களா மிஸ்டேக் பண்ணி நமக்கு ரன், நம்ம 10 ரனில் தோற்றோம். ஓகேங்களா? நம்ம பேட்ஸ்மேன் வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நம்ம அதை கேபிட்டலைஸே பண்ணலை. அந்த 15-17 பால் அவங்க போடலைன்னு நம்மலாம் நினைக்கிறேன். நம்ம 4 எக்ஸ்ட்ராஸ் ஏதோ வைட் அந்த மாதிரி போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் நமக்கு கொடுத்து கூட நம்ம மேட்சை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம மேட்ச் வின் பண்ணல. ஸோ அது போடாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக 20 ரனில் தோற்றுருப்போம். நான் வந்து ஒருத்தங்க வைடே போட மாட்டாங்களா, நோ பாலே போட மாட்டாங்களான்னு சொல்லலை. 17 எக்ஸ்ட்ராஸுங்கிற இடத்துல ஒரு 7 எக்ஸ்ட்ராஸ், ஒரு 8 எக்ஸ்ட்ராஸ்ன்னு இருக்கும்போது அது ஒரு 9 ரன் வந்து அடிஷ்னலாக தான் இருக்கும். ஸோ 20 ரனில் தான் நம்ம தோற்றுருப்போம். பட் நம்ம அவங்க கொடுத்த ரன்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்காமல், நம்ம பேட்ஸ்மேன்ஸ் ஒழுங்காக அதை வந்து யோசிக்காமல் ஆடி நம்ம விக்கெட்டை த்ரோ பண்ணி 10 ரனில் தோக்க வேண்டியதாக போச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலாக நம்ம கையில் இருந்த மேட்ச். கொஞ்சம் சென்சிபிளாக ஆடி இருந்தோம்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். அடுத்த மேட்ச் வந்து நமக்கு வந்து எம்ஏயோட வந்து அடுத்த மேட்ச்சு. ஸோ வந்து அவங்களும் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க, லாஸ்ட் 3ல தான் இருக்காங்க. நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து அவங்களை டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் மேலே தான் இருக்கோம். பட் 6 மேட்ச் ஆடி நம்ம 2 வின்னு, 5 மேட்ச் ஆடி அவங்க 1 வின்னு. ஸோ 2 டீமுமே சொல்லப்போனால் ஒரே நிலமையில தான் இருக்கும். பட் 2 டீமுக்குமே வரப்போகிற மேட்சஸில் விக்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு காலத்தில் வந்து லெகசி சிஎஸ்கே மும்பைப்பா, நீங்களா நாங்களா அப்படிங்கிறது தான் ஃபைனல்ஸில் பார்ப்போம். ப்ளே ஆஃப் போகும்போதும் சரி ஒரு மேட்சும் நல்லா இருக்கும். பட் 2 டீம்ஸும் இன்னைக்கு இந்த நிலைமையில பார்க்குறது உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. அந்த விஜய் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படிங்கிற மாதிரி. அதான் இப்போ 2 டீமுமே சரி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன், ஜெயவர்தனை கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டென்ஷன் ஆகி எப்போவுமே ஜெயிக்க முடியாதுங்க, இப்படிலாம் நடக்குங்கிற மாதிரி சொன்னார். நம்ம ஃப்ளமிங்கும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்காரு. இந்த 2 டீமுக்குமே நெக்ஸ்ட் மேட்சோட விக்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இது வரைக்கும் 39 மேட்ச் ஆடி இருக்கும். 21 மேட்ச் மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க, 18 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, 3 மேட்ச் தான் டிஃப்ரென்ஸ். பட் உண்மையாக சொல்லப்போனால் அனல் பறக்கும் மேட்ச்சில். ஏன்னா 2 டீமுக்கும் இம்பார்ட்டண்ட் விக்ட்ரி இது. மேபி இந்த விக்ட்ரி ஒரு க்ளோஸ் கேமாக போய் ஜெயிக்கிற டீம் வந்து அடுத்து அப்கமிங் வர மேட்சஸில் கண்டிப்பாக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்களே சொன்னீங்க நேற்று மேட்ச்சில் வந்து டக்கோட்டில் தோனியை காமிச்சாங்கன்னு. எனக்கும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, பார்க்குற ஃபேன்ஸ்க்கும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த மேட்ச் எம்ஐ கூட தோனி ஆடுவாரா? சொன்ன மாதிரி நேற்று மேட்ச்சில் வந்து டக்கவுட்டில் தோனியை காமிச்சாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே சேப்பாக் ஆடியன்ஸ் வர எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் தோனியை பார்க்கணும்னு சொல்லி ஏராளமான சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க. பட் அவரோட இன்ஜுரினால அவர் ஸ்டேடியமுக்கு ட்ராவல் பண்ணல, அவரும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காரல. ஏதாவது தலை தெரியுதான்னா ஒன்றுமே எதுவும் தெரியலை. நேற்று டக்கவுட்டில் பார்த்தது ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து ஆடவும் வாய்ப்பு இருக்குது. அது மேனேஜ்மெண்ட்டும் தோனி என்ன முடிவு எடுக்கிறாங்க அதுதான். ஏன்னா இப்போ ஃபினிஷர் ரோலுக்கும் ஆள் தேவை. அவர் வந்தார்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி நேற்று அவர் மாதிரி ஒரு ஃபினிஷரில் அவர் ஆடி இருந்தாங்கன்னா 10 ரனில் நம்ம ஜெயிக்கிறோங்கிற ரிசல்ட் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சேப்பாக் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது வேறு ஸ்டேட்லேருந்து ட்ராவல் பண்ணி தோனி ஆடுவாரான்னு வந்து பார்க்க வராங்க. இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பிளேசஸ்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸி லீவ் இருக்கிறதுனால சேப்பாக்கில் மேட்ச் பார்க்கலாம்ப்பா, தோனியை பார்த்துடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இது. மேபி அவங்க சொன்ன 2 வீக்ஸும் முடிஞ்சிருச்சு. அப்கமிங் மேட்சஸில் அவர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அவர் வந்தார்னா பழைய மாதிரி சேப்பாக் சவுண்டு பிளாஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னா அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 44 இயர்ஸ் ஆஃப்டர் இன்ஜுரி, மனுஷன் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டான். இன்னும் அவர்கிட்ட இருந்து அதே மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளும் யோசிக்கணும். அவரை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம். ஆனால் நேற்று வந்து மேட்ச்சில் வந்து 10 ரன் வித்தியாசத்தில் தான் வந்து தோற்றோம்.
ஸோ இதுக்கு காரணம் யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம டாஸ் வின் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணோம். பவுலர் சூப்பராக போட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற T20 விக்கெட்லாம் வந்து ஓவருக்கு 10 ரன் ஈஸியாக ஆடலாம். அந்த மாதிரி தான் விக்கெட்ஸ் இருக்குது. பவுண்ட்ரிஸ்லாம் சின்னதாக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டோட சைஸ்லாம் வந்து கடப்பாறை மாதிரி அடிக்கிறான் 6. பவுலருக்கு என்ன பண்ணுறனே தெரில. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது கிரிக்கெட்டு. சொல்லப்போனால் ஒரு சினிமா தான். 200 ரன்னுக்கு கம்மியாக 194லேயே வந்து நீங்கள் பவுலர்ஸ் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு ஓவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிது. மாத்திரை இன்ஜுரினால அவரால் கண்டினியூ பண்ண முடியல, அவர் அவுட் ஆகிட்டார். நம்ம வந்து கிட்டத்தட்ட 70 for 1 76 for 3 அந்த மாதிரி விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. 84 ரன் தாங்க தேவை 60 பாலுக்கு. கொஞ்சம் மைண்டு போட்டாட்டு தான் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து பிளான் சரியாக இல்லை, கால்குலேட் ஒழுங்காக பண்ணல. நம்ம மேபி வந்து SRH பவுலர்ஸை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக நினச்சிருக்கலாம். ஏன்னா விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு தான் போகணும். கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் விக்கெட் இருந்திருக்கும். ஸோ ஷார்ட்ஸுக்கு ஈஸியாக போக முடியும். SRH சூப்பராக போட்டாங்க. நம்ம பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட ஃபெயிலியர் தான் மெயினான ரீசன் இந்த மேட்ச் நம்ம தோக்கிறதுக்கு. இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா பவுலர்ஸ் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பவுலர்ஸ் உதப்பிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆட ஆரம்பித்தோம். திரும்ப ஒரு சின்ன தப்பு, அதாவது மைண்டை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி ஆடாதனால திரும்ப பேட்ஸ்மேன் சைட்லேருந்து மிஸ்டேக்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளது வந்து ஒரு யங்ஸ்டரான ஒரு பவுலிங் யூனிட்டு, கலீல் அகமது வேறு வந்து ஒரு இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அவரும் வெளியே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம பவுலிங் சூப்பராக தான் போட்டோம். சூப்பர் கம்பேக் கொடுத்தோம். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் என்னடான்னா பேட்டிங் நேற்று வந்து கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணி ஆடலை. கொஞ்சம் அது பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.